நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கை எப்படி இருக்கு இப்ப? கை அதேதான் சார் வலிக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் சரியாகும். அந்த கட்டை ஊக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். சரியா? இதுக்கு வர சொன்ன. சரி, பொங்கல் வருது. பொங்கலுக்கு உங்களுக்கு சார் நன்றி சார். அதுக்காக தான் சார் உங்களை கூப்பிடலான்னு ட்ரெஸ் எடுக்க. ட்ரெஸ் எடுக்கவா? சார் ரொம்ப நன்றி சார். நானே எப்படா கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். அட ஏன்க்கா இதுல என்னக்கா இருக்கு? நான் செய்ய வேண்டியது என்னோட கடமை. இல்ல சார், உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றேன்ல. ஐயோ, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்பலாம் நான் என்னன்னா அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்டாங்க ஊர்ல. நீ அப்பலாம் நினைக்காங்க. நான் டார்ச்சர் எல்லாம் என்னைக்காவது உங்களுக்கு நினைச்சிருக்கேன். இதுல என்னக்கா இருக்கு? ரொம்ப நன்றி சார். 3 அக்கா அண்ணன் தம்பி இருக்காங்க, யாருமே இல்ல நினைச்சேன். நீங்க தான் சார் இருக்கீங்க மாதிரி. நாளைக்கு பொங்கல், இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு செஞ்சிடணும், எல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர சொன்னது. சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். என்ன வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ கடை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? லூசா சார், எல்லா பேரும் லூசுன்னு சொல்றாங்க சார். நான் லூசா சார்? நான் இல்ல, நான் பைத்தியமா சார்? நான் தெளிவா தானே சார் பேசுறேன். ஐயோ அக்கா, உங்களை யார் லூசுன்னு சொன்னா? யார் பைத்தியம்? காசு கேட்டா எங்க அண்ணன் கேட்டா. நீங்க நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க பாருங்க நான் என்ன சொல்லிருக்கேன். நீங்க லூசும் கிடையாது, பைத்தியம் கிடையாது. யார் சொன்னா உங்களை? நீங்க நல்லா தெளிவா பேசுறீங்க. நான் சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்புறேன் சார். ஊர்ல தான் சார் எல்லா பேரும். ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது. உங்களுக்கு நிம்மதியா இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. அதெல்லாம் மறந்துடணும். பழசுல மறக்கிறதா மனுஷனோட வாழ்க்கை. சரி, பொங்கல் கொண்டாடுறோம் சந்தோஷமா. அந்த நேரத்தை மத்த பத்தி யோசிக்க வேணாம். சரியா? உங்களை மாதிரி ஆளுங்களோட தான் பொங்கல் கொண்டாடணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு சட்டையா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை எடுத்துக்கோங்க. சரியா? கடைசி வரைக்கும் பேண்ட் சட்டை தான். ஏங்கா எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. பொங்கலுக்கு போறோம், புதுசா எல்லாமே புது ட்ரெஸ், புது செருப்பு எல்லாமே புதுசாவே போடுங்க. சரியா? நான் என்ன பிடிக்குதோ வாங்கிக்கோங்க. கரெக்டா இருக்கா? இது பர்ஃபெக்ட். ஓகே, கண்ணாங்க. புது ட்ரெஸ், செருப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றிண்ணா. நான் ஒரு அண்ணனா இனிமே வருஷம் வருஷம் எடுத்து தருவேன். சரியா? சந்தோஷமா இருக்கணும். நீ என்னைக்கு எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. ஹாப்பி. ஓகே, அதே சந்தோஷத்தோட இருக்கணும். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஐயோ அக்கா, அப்பெல்லாம் நான் நினைக்கவே இல்லக்கா. நீங்க சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க, என்னைக்கு நான் அப்பெல்லாம் உங்களை நினைச்சதுல சொல்ல மறக்க மாட்டேன்க்கா. ஐயோ அக்கா, இங்க பாருங்க, நீங்க குழந்தை மாதிரிதான் எனக்கு. சரியா அக்கா? நாங்க இதுல பண உதவி இருக்கு. இந்த பண உதவி எதுக்குன்னா, இங்க பாருங்க, நாளைக்கு அக்காவை பார்க்க போறீங்கல்ல, நீங்க அக்காவை கூட்டிட்டு போய் நீங்க வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க அவங்களுக்கு உங்க கையால வாங்கி கொடுங்க. அறிவாளி. நீங்க யாரு? ஹீரோ. ஹீரோ. வெரி குட். அவ்வளவுதான். சரியா? இதான் சாப்பிட்டுக்கலாமா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓகே, உங்களுக்கு ட்ரீட் சாப்பிடுங்க.